முழுக்காட்டி மகனை உகந்த முகத்தோடனைத்து வேத புரோகி விளங்கி மீக வாழ்த்த நீதாம் நிறைந்த நீல நிற மண்டபத்தில் தங்கமணியரங்கில் சமய கோலுவதிலே மங்காத ஈஸ்வரரும் மாதவனும் தேவர்களும் சக்தி உமையும் சரசுபதி மாதும் முக்தியுள்ள தேவர் முனிமாரீசி மாறும் எல்லோரும் நன்றாய் இறஞ்சி மூரையமிட நல்லோர்களெல்லாம் நாடி மீக இருக்க வல்ல திருமால் மகனை மோகம் நோக்கி செல்ல மகனே சிறந்த தேதி வந்ததினால் திருநாள் நடத்தி தெருவீதிதான் வரவும் ஒரு வாரம் தன்னில் ஒரு நாள் இடைவிடாமல் நித்தாந்திருநாள் நீ நடத்து என் மகனே சக்தகன்னி மாறை தான் வருத்தி மாலையிட்டு கலியான மங்களமும் காட்சி தீருநாளும் சலியாமல் காசு தந்தவர்கள் உண்டானால் வேண்டி நீ தருமம் விரைவாய் நடத்தீரு ஆண்ட திருநாள் அது முடக்கம் வராமல் பிச்சு வெள்ளை பச்சரிசி மிளகு இலை தேங்காயம் மிச்சம்பழம் சந்தனமும் மிக்க பன்னீர் வாடைகளும் மேற்கட்டி கட்டி மிகுவாயலங்கரித்து மால்கட்டு செய்து மகிழ்ச்சியிடம் மனமிட்டு இந்த படியாய் 7 நாளும் திருநாள் அந்தபடி செய்து அவனியில் ஆடிக்கழித்து எல்லா முறையும் இயல்பாக கொண்டாடி நல்லாண்டு தேதி நல்ல திவசம் பார்த்து தெய்வகன்னி மாறை தெய்வ சான்றோரிடமே மெய்வரம்பான மனுமுறை போல்தான் பேசி கொடுங்கள் வாங்கல் முறையும் கூறி மிக கேட்டு துடுக்கான நல்ல தொகை குணமும் பார்த்து பார்த்து உன் அருகில் பணிவிடைகள் செய்யுகின்ற தோன்றுகின்ற சீசன் சொல்முறையும் தான் பார்த்து பரிய முறையும் பாவையர்கள் தன் முறையும் சரியாயுலகோர் சங்கையது போலே தங்க நீரமான தர்ம தலைவாணி மங்களமதாக மாலையிடு என் மகனே என்னோடு கன்னி ஏலமே சொன்னபடி தன்னோடு இனங்கள் தலைவன் மாறில் வரையும் எடுத்து கொடுத்து
இளமுலை வாழ்தானூட்டி கொடுத்து இகனை கூறிக்கோ என் மகனே. இப்படியே பெண்கள் இன்னும் சில பேர்களுண்டு. அப்படியே அவரவர்க்கு அந்தந்த வேஷமிட்டு வகையாக வேஷம் மாறி ஊருவெடுத்து திகையாமலவர்க்கு சொல்லும் முறை போலே கலியான காட்சி கணக்கு தீர்வை முறையும் வாலியான கலியில் வாழ்வை மிக கொண்டாடி சாம்ப சிவ கோலம் சாரு மஞ்சனை கோலம் ஆம்ப குற கோலம் ஆடி மிக கழித்து முற்றும் திருநாள் முழுதும் மிக நடத்தி பத்தும் பெரிய பாலர்தங்கள் விடகி விருந்து மிகவும் விரைவாக தானருந்தி திருந்து புகழ் கிளை போல் சில வீட்டு அமுதருந்தி பிச்சை போலும் அருந்தி பெண்வெளி சோறும் அருந்தி மிச்சமாய் பூமியில் வேண்டும் பாவி சுடனே வெற்றியிடம் மானோம் விருது கோடிகள் கட்டி புத்திரரானோர்க்கு பிழைக்கும் வலு புத்தி சொல்லி பாடி தீர்வை தீர்த்து பரசோதனை வார்த்து ஆடி தீர்வை தீர்த்து ஆண்பெண் மிகவே கண்டு நல்லாண்டு கண்டு நாடும் மங்கையரை செல்ல கலியானோ செய்து சீரப்புடனே செந்தாமரை ஆளுடனே செந்தாமரையாள் உடனே சீரப்பிருந்து கொந்தார் குழலை குடி மிக புரிந்து ஆனை கண்டீனி அதனால் உலகமெல்லாம் தானாக நீயோ தலைவனேன சமைந்து முரணி கலியழிய முச்சுடனொரு முச்சுடரும் முன்முரணி கலியழிய முச்சுடரும் ஒன்றாவாய் தரணி இரேளும் தடதடன தான செய்து நீயத்தின் மேலாள் நீ அதன் மேலாளும் நிர்ணயத்தை கேள்மகனே தங்கமொழி சூடி சான்றோர்க்கு நால்வரமும் அங்கவர்க்கு தானருளி அழகு மிக கொடுத்து நல்ல தர்மமாக நாடும் பூவியதிலே அல்லல் வீணையற்ற அவனிதனை நீ ஆழ்வாய் அப்போ நீ அரசு ஆளுகின்ற நாளையிலே செப்போனா செல்வம் சிறப்பு மிக உண்டாகும் பூமடந்தை வீட்டீர் புகுந்து கோலுவிருந்து தாமுனிந்து நீயும்
தரணிதனில் வந்தவுடன் நான் வந்து உன்னை நாடி மீக எடுத்து தான் மகிழ செல்வ தலைவன் உனைதானாக்கி சொல்ல ஒண்ணாத சுகந்தருவேன் என் மகனே எல்லை கணக்கும் 7 யோக கணக்கும் தீர்ந்து உனக்கு திரு அம்பலும் அருளி தோற்றும் பதிகள் தூலங்கும் வெகுரத்தினமாய் எல்லாம் அருளி 7 மாதர் தான் சூழ வல்லானாய் நீயும் வாழுவாய் என் மகனே மலங்காதே என் மகனே மாதவங்கள் பெற்றவனே கலங்காதே என் மகனே கண்ணே என் கற்பகமே என்று மகனுக்கு இது உரைத்து இவ்வளவும் மன்று கோலுங்காது வாரியலுங்காது மேகா குடை நீளற்ற மேவலர்கள் போற்றி நிற்க யோக முனிமார் ஓதி தமிழ் கூற ஈசர் மகிழ்ந்து ரத்தினமதில் இருக்க வாசவனும் தேவர்களும் வாய் போற்றி தாழ்ந்து நிற்க இப்படியே சங்கம் எல்லாம் மகிழ்ந்து நிற்க அப்படியே விஞ்சை அருளினாராதியுமே விஞ்சயம் பெற்று வைந்தர் விரைவுடன் தகப்பன் பாதம் அஞ்சயம் உணர்ந்த ஜோதி அரணையோ வணங்கி போற்றி நெஞ்சையோ ஒன்றுள்ளாக்கி நிர்மல தாயை போற்றி கொஞ்சயம் குணத்தினாதன் கூறுவார் குருவை பார்த்து என்னை ஆட்கொண்ட நாதா எங்குமாய் நிறைந்த நீதா உன்னையான் கண்டு போற்ற உன்னருள் கிருபை தந்தாய் இன்னமும் கலியில் போய் நான் இருந்திந்த முறைகள் செய்தால் என்னையாள் கொண்டு ரத்ன கிரீடமைய போய்வீர் கிரீடமப்போ ஈவீரன கேட்டமைந்தா அருவிதி கொண்டே சூடி அருவிதி கொண்டை சூடி அணியிரை மாறை தேய்ந்து பரிவி தரிவிதியான போதும் தாமரை கை நிகழ்ந்த போதும் பரிவலம் வந்த போதும் பார்மகள் அடைந்தாயன்றே உன் விதி அதனால் முன்னோல் ஊரிய அமிர்தம் தன்னால் என் விதி தமன்னால் இந்த இகவர முனிக்குள்ளாகி மண்முறை தெரிந்ததன்றும் மான்கன்று ஈன்றதன்றும் பொன்மகள் அகன்றதன்றும் பூமகள்
அடைந்தாயன்றே. பூமகள் உன்னை சேர்ந்து பின்னாறு வரைக்கு மேலே தானுகம் தன்னால் ஓக்கி நகரொரு பகற்குள்ளாக்கி தானுனை தங்கமான தைல மாபதத்தில் மூழ்கி வானுனை மகிழரத்ர மகிழ் கிரீடம் அருள்வோம் நின்றார். இங்கே அற்புதமான விஷயங்களை ஐயா வைகுண்டர் சொல்லிட்டு. ஆனால் இதில் நிறைய விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிகோபாலீஸ்வரின் கற்பனை தான். இங்கே எங்கே இந்த விஞ்சை நடந்தது, இந்த விஞ்சையில் என்ன சொல்லுகின்றார்கள், நம்ம அங்கே எவ்வளோ விஞ்சை நம்ம பார்த்துட்டு இருந்தோம், இந்த விஞ்சையில் என்ன சொல்லுகின்றார்கள் அப்படின்றத நிறைய விஷயங்கள் நம்ம புரியலை. ஏன் அப்படின்னா அதை இதுவரைக்கும் காணிக்க வேண்டாத, கை கூலிக்கு ஆகாது, இது இது அதான அந்த காவடி தூக்காது அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு வந்தார். இங்கே திருவிழா நடத்தாது, திருவிழா காணாமல் இருலாம் சொல்லார். அப்போ தவம் ஏற்றி எடுத்தோடனே திருவிழா கண்டுடலாமா? தவம் என்பது என்ன? ஐயா வைகுண்டர் தன்னுடைய சுயசரிதத்தில் இப்படி சொல்லவே இல்லையே, இப்படி சொல்லவே இல்லையே. அப்போ இது யார் சொன்னது? இது எப்படி இங்கே வந்தது? அரிகோபாலீஸ்வரர் அறியாமல் சொன்னதா? இந்த விஞ்சை முழுவதுமே இது விஞ்சையே அல்லது. விஞ்சைன்னா எப்படி, எதை நீங்கள் சொல்லுவீங்க விஞ்சைன்னு? இதில் ஏதாவது ஒரு இதுக்கு தான் உங்களுக்கு தவம் முடிந்தது என்று எப்படி தெரியும்? ஐயா வைகுண்டர் நான் வாழுகின்ற காலம் வரை நான் இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றாரே. இங்கே திருமணம் செய்த சொல்லுகிறார். திருமணம் கண்டிப்பாக செய்தாகணும். அது ஒன்று தான் முக்கியம். அதுதான் சொல்லுகிறார், திருமணம் செய்து நீ வாழ். ஏன்னா திருமணம் செய்தால்தான், இதுவரைக்கும் நீ தவம் ஏற்றி விட்டாய், நீ அந்த தோணாத பொருளாகிய தொடர்ந்து கண்டு நீ என்ன செய்கின்றாய், சிவபெருமானாகி அந்த சிவநிலையை நீ வந்து விட்டார். எல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான். ஆனால் நீ என்ன செய்கின்றாய், இனிமேல் நீ என்ன செய்யணும், கல்யாணம் திருமணம் செய். திருமணம் செய்து வாழுகின்ற காலத்தில் தான் உங்களுக்கு பெரிய சோதனைகளே இருக்கின்றது. ரொம்ப முக்கியம். வேணா அப்துல் கலாம் ஐயா இப்போ வாழ்ந்து சொன்ன, நமக்கு வாழ்ந்த காலத்தில் நம்ம பார்த்துட்டே இருந்தோம். அவர் ஒரு இஸ்லாமியர். அவர் எவ்வளோ அற்புதமாக தர்மத்தில் வாழ்ந்தார். நம்ம எடுக்கணும்னா வேற யாரும் எடுக்க முடியும், இந்த காலத்தில் இல்லை, யாரையும் எடுக்க முடியாது. அந்த காலத்தில் காமராஜர் வாழ்ந்த காலத்தில் காமராஜர் இருந்தார், கக்கன் இருந்தாங்க, ஜீவா, அப்படி நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப தர்மத்தில் வாழ்ந்தாங்க. ஆனால் காமராஜரோட மற்றவங்க எல்லாம், கக்கனெல்லாம் திருமணம் செய்து வாழ்ந்தவர். இப்போ திருமணம் செய்து வாழ்ந்தால்தான் அதுக்கு அப்புறம் என்ன வாழ்க்கை வாழுகின்றது. அந்த வாழ்க்கையில் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதான் ஐயா சொல்லுகின்றார் ஒரு விஷயம், 64 நிறைய வரிகள் சொல்லுகின்றார். என்னன்னா இனிமேல் நான் வாழுகின்ற வாழ்க்கை, நான் மனம் சித்தம் முத்தி அகங்காரம் 4 மடைக்கு மௌனத்தில் இருந்துட்டேனே சிவனே ஐயா, அப்பு பிரிதி தெய்வ வாயு ஆகாயம் அஞ்சம் அஞ்சாச்சு சிவனே ஐயா, எல்லாம் சொல்லிட்டு வர. எல்லாமே நான் அடைந்து விட்டேன், எண்ணமற்ற நிலை நான் வந்து விட்டேன், எண்ணமில்லா கைலைக்கு நான் எல்லாம் வந்து விட்டேன். அதுக்கு அப்புறம் இன்னும் நான் வாழுகின்ற காலம் வரை நான் எந்த தவறுமே செய்துவிடக்கூடாது என்று சொல்லுகின்றேன். இங்கே இங்கே அங்கே அந்த சிவபெருமான் மகாவிஷ்ணு எல்லாம் நீ தேர் நடத்து, நித்தம் திருநாள் நடத்துன்னு சொல்லுவாங்களா? இதை நாம் ரொம்ப சிந்தனை பண்ண வேண்டிய முக்கியமான வரி. இப்படிப்பட்ட வரிகளால் தான் ஐயாவளி என்ன செய்கின்றது, மிக 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 கீழே சென்று விட்டது. நித்தம் திருநாள் அப்படின்னா காலையில் ஒரு வாகனத்தை தூக்கிட்டு போவாங்க, சாயங்காலம் ஒரு வாகனத்தை தூக்கிட்டு போவாங்க. அதான் காவடியும் வாகனமும் ஒன்று தான். அது என்ன திருவிழா? உங்களுக்கு இதில் என்ன கிடைக்குது? ஏதாவது கிடைத்ததா? இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயாவின் 200 ஆண்டு வச்சிங்களா, இந்த காலங்களுக்குள்ளால் அங்கே தினமும் லட்சக்கணக்கான மக்கள் செல்லுகின்ற சென்றுகின்ற அளவு இருந்திருக்கும். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் நீங்க எவ்வளோ இதுகளுக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கிறாங்க மக்கள். ஆனா இங்கே ஐயா வைகுண்டருக்கு இதே போல லட்சக்கணக்கான மக்கள் தினமும் சென்று கொண்டிருக்க வேண்டிய இடம். இன்னும் என்ன செய்யுது, அப்படியே அந்த மண்ணூர்ந்து போன போல ரொம்ப அந்த ஐஸ்வர்யம் இல்லாமல் சென்று விட்டு. என்ன காரணம்? இந்த வரிகள் தான். நல்ல ஞாபகம் வச்சுங்க. நித்தந்தர நாள் உங்களை தூக்கிட்டு போய் சொன்னாங்களா? அந்த மக்கள் எல்லாம் தினமும் அங்கே அமர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்தால் அந்த இடம் திருவிழாவாக ஜொலித்திருக்கும். அந்த இடம் மக்கள் அமைதியுடன் சந்தோஷமாக நம்ம களிப்புடன் செல்லுகின்ற கால இடமாக இருந்திருக்கும். எது நடந்து கொண்டிருக்கின்றது? இது திருவிழாவா? என்ன திருவிழான்னா என்ன நடத்துறீங்க நீங்க? இதான் திருவிழாவா? நீங்கள் அங்கே அமர்ந்து கண்களை மூடி கொஞ்ச நேரம் அந்த பிரார்த்தனையை உகப்படி உச்சப்படி
அழகாக படித்து எல்லோரும் சேர்ந்து படித்து அங்கே அமர்ந்து ஒரு ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் நீங்க தியானம் செய்து பாருங்கள். அவ்வளவுலையும் அந்த இடம் எப்படி இருக்கும்? அதான் திருவிழா, அதான் நித்தம் திருவிழா, வேற எதுவுமே இல்லை. இதை நீங்க ஏன் இதை நீங்கள் தடுத்தீர்கள்? இங்கே சொல்லிக் கொண்டு வருவதில் நிறைய தவறுகள் நடந்துட்டு தான் சொல்லுகின்றார். தப்பொரு நாள் இல்லை தவத்துக்குறது என்று நூலொழுக்கம் இல்லால் நுண்ணிகள் தப்பவில்லை என்னெல்லாம் சொல்லிட்டு வராங்க. யாரும் ஞான முனிவனங்கள் எந்த இதுவுமே அவர் தவப்பவில்லை, சரியாக தியானம் தவம் செய்தார் அப்படின்றத சொல்லிட்டு வரவங்க. இங்க என்னது இது? இங்கே நிறைய சொல்லி நித்தம் திருநாளும் நீ நடத்தி என் மகனே சக்தி கன்னிமாலை தான் வருத்தி மாலையிட்டு, சக்தி கன்னிமாலை தான் வருத்தி மாலையிட்டு ஐயா வேண்டும் மாலையிடணும், திருமணம் செய்ய வேண்டும், அதெல்லாம் உண்மைதான். ஆனா இங்க வல்ல திருமகனே முகம் நோக்கி செல்ல மகனே சிறந்த தேதி வந்ததுடன் சிறந்த தேதி வரணும், நாலு நட்சத்திரம் பார்க்க சொல்றாரு, நல்ல நாளா கெட்ட நாளான்னு பார்க்க சொல்றாரு. அங்கே கலியன் நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்குறான்னு சொல்றாரு. கலியன் தான் அந்த இதை இது நட்சத்திரத்தை 12 இது இன்னும் பெருசான்னெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு இல்லையா? இங்கே இதெல்லாம் சொல்லலாமா? நாம் ஒரு காவியம் சரியாக எழுதும் போது, இல்லை ஒரு காவியத்தை நாம் சரியாக கொண்டு செல்லும் போது நாம் சரியாக கொண்டு செல்ல வேண்டும். அந்த தவறுகளின் காரணமாக, ஹரிகோபால சிசரின் தவறின் காரணமாக இன்று அந்த ஐயா வைகுண்டருடைய அந்த தட்சணாபூமி இன்று என்னாகின்றது? ஒரு கலை இழந்து நிற்கின்றது. குடைய தூக்கிட்டு ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான், நான் தர்மம் கொடுக்குறேன். எவ்வளோ அசிங்கமான விஷயம். எனக்கு ரொம்ப உண்மையிலே அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் எவ்வளோ ஒரு, அதாவது ஒரு எவ்வளோ ஒரு ஐஸ்வர்யம் அற்று இந்த ஐயா அந்த இவ்வளவு அற்புதமான விஷயங்களை சொன்ன ஐயா வைகுண்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஞானிகள் இந்த உலகத்தில் தோன்றியிருப்பாங்க. ஐயா எவ்வளோ வள்ளலார் ஏதோ வள்ளலார் போல அவர் கல்யாணம், அது வேற விஷயம். ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் ஐயா வைகுண்டர் சொன்ன விஷயம் அத்தனையும் ரொம்ப அற்புதமான விஷயம். என் வள்ளலார் அவதாரத்தை கையில் எடுத்தாரா? அவதாரத்தை நாம் தெரிஞ்சு அவதாரத்தை புரிந்து அந்தந்த காலங்களில் நான் எந்த அவதாரமாக இருக்கின்றேன் என்று கடந்து நான் வர வேண்டும். அதுதான் ஐயா வைகுண்டர் இதை சரியாக பிரித்து சொன்னார். யார் பிரித்து சொன்னாங்க சொல்லுங்க? இப்ப இன்று லட்சக்கணக்கான மக்கள் தினமும் வந்து செல்ல வேண்டிய இடம் ரச்சனாபூமி என்ன ஆகின்றது? ஐயா வழி எத்தனை இதை எவ்வளோ உண்மையிலே அதெல்லாம் நினைச்சா ரொம்ப இப்படி ரத்த கண்ணீர் வருது நமக்கெல்லாம். நிஜமாவே இவ்வளோ விஷயங்கள் யாருமே சொன்னதில்லைங்க. ஒரு ஆன்மீகத்தின் பாதையை நீ தியானம் செய் அப்படின்னு போயிடுவாங்க. நீ தியானம் செய்யலாம், எண்ணங்கள் அடங்கு வைக்கலாம், எண்ணமில்லாத கையிலைக்கு செல்லலாம், அதான் தியானம் அப்படின்னு சொல்லுறது, அதோட விட்டுரும். ஆனால் இங்கே ஐயா நிறைய விஷயம், நீ வாழும்போது இப்படி வாழணும் மக்களே. நீ நீ தவம் ஏற்றும் போது, இல்லை நீ வாழ்க்கையில் நீ தியானம் செய்துட்டு இருக்கிறோன்னு சொன்னால், யாராவது ஒருத்தர் சிரமப்பட்டா நீ உடனே போய் அவங்களே காப்பாற்றணும், அதான் தவம். அப்புறம் ஒவ்வொரு இதாக நீ பேராசையை இப்படி அடக்கணும், நீ அந்த வேதங்களின் படி இப்படி வாழணும், நீ மந்திரமலையை இப்படி கடையணும், நீ அந்த 2 புத்தி இல்லாமல் நீ முழுமையாக ஆறறிவாக வாழணும். நான் எதற்காக இந்த கோயில் கட்டுறேன், நான் இது கோயில் பண்ணணுன்னு நீ ஒவ்வொன்றையும் பிரித்து வாழணும். எவ்வளோ அற்புதமாக சொல்கிறார் ஐயா வைகுண்டர். அப்படிப்பட்ட ஐயா வைகுண்டர் இப்படிப்பட்ட வரிகள் இது சரியான வரிகளா சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க, யாராக இருந்தாலும். நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இங்கே சொல்லுகின்றார் கடைசியாக, விஞ்சையும் பெற்று வைந்தர் விரைவுடன் தகப்பன் பாதம் அஞ்சையும் உணர்ந்த ஜோதி. அஞ்சையும்னா ஐம்புலன்களையும் உணர்ந்த ஜோதி. ஐம்புலன்கள் எப்படி எண்ணம் வருகின்றது? கண்களை மூடிக்கொண்டு மூச்சுக்காற்றை வெளியே நிறுத்தி உள்ளே நிறுத்தி எண்ணங்கள் எப்படி வருகின்றது என்று அந்த அஞ்சு ஐம்புலன்களை உணர்ந்த ஜோதி, அதான் அஞ்சையும் உணர்ந்த ஜோதி. அரணையும் வணங்கி போற்றி விஞ்சையும் ஒன்றுகளாக்கி நிர்மல தாயை போற்றி கொஞ்சியும் குணத்தினாதன் கூறுவார் குருவை பார்த்து, என்னை ஆட்கொண்ட நாதா, என்னை ஆட்கொண்டு விட்டாய் நாதா, எனக்குள்ளாலே இருக்கின்ற என்னுடைய நாராயண பொருளே, எனக்குள்ளாலே இருக்கின்ற சிவபெருமானே, நீ என்னை ஆட்கொண்டு விட்டீர். எங்குமாய், அதாவது தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிர்களுமாய் நீதான் இருக்கின்றாய். எங்குமாய் நிறைந்த நீதியாக இருக்கின்றாய். உன்னை நான் கண்டு போற்ற உன்னை நான் எனக்குள்ளாலே கண்டு போற்றி கொண்டிருக்கிறது உன்னுள் கிருபை பெற்றேன். இன்னமும் நான் இந்த கலியுகத்தில் போய் இருக்க சொல்லுகின்றீரே ஐயா, திருமணம் செய்ய சொல்லுகின்றீர்களே, இன்னும் வெளியே போய் வாழ சொல்லுகின்றீர்களே, இந்த வாழ்க்கையில் நான் எப்படி வாழ்வது? இல்லை, உண்மை ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் சும்மா அப்படியே நீங்கள் தேர் திருவிழானெல்லாம் சொல்லிட்டு போயிடாதுங்க, எல்லாம் ரொம்ப அசிங்கம், ரொம்ப தப்பானது. அதை சொல்லுகின்றார்.
இன்னமும் கலியில் இந்த முறைகள் செய்தால், என்னையால் எந்த முறைகள் செய்தால் தவறு நடந்து விடுமா, இல்லை நீங்கள் என்னை ஆட்கொண்டு விடுவீர்களா அப்படின்னு கேட்கின்றார். கிரீடமப்போ ஈவிரன கேட்டமைந்தா, அறிவிதி கொண்டை சூடி அணியடை மாயத்தை தேர்ந்து தரிவிதி ஆன போதும் தாமரை கை நிகழ்ந்த போதும் பரிவலம் வந்த போதும் பார்மகள் அடைந்த என்று அதே தான் சொல்லுகின்றார். நீ தான் திருமணம் செய்ய வேண்டும், குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த காலத்தில் நீ எப்படி வாழுகின்றாய் அப்படின்றத பொறுத்து தான் உன் விதி. அதனால் முன்னம் ஊறிய அமிர்தம் தன்னால், அதாவது உனக்குள்ளாலே ஊறுகின்ற அந்த ஞானம் கலையும் ஊறிவிட்டது. இறைவனே உனக்குள்ளாலே நீ கண்டுவிட்டாய், அந்த அமிர்தத்தை, அந்த அமிர்த ஊற்றை நீ கண்டுவிட்டாய். அமிர்தம் தன்னால் என் விதி தன்னால் வந்த இகமரம் உனக்குள்ள எல்லாம் எகாபரன் எல்லாம் எங்கும் நிறைந்தவன் உனக்குள்ளாலே ஆகிவிட்டான். ஆகி மண்முறை தெளிந்ததும் மான் கண்டு ஈன்றதன். மண்முறை அதாவது உனக்குள்ளாலே இருக்கின்ற இறைவனை அந்த தெரிந்த அன்றும் நீ மான் கண்டு. மானுன்னா எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் தெரியுமா? மான், மான், யானை, குதிரை இதெல்லாம் ரொம்ப அற்புதமான மிருகங்கள். மான் அப்படின்னா மான் போல வாழணும். மான்னா அது ரொம்ப நுனி புல்லை சாப்பிடும். நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? நுனி புல்லை தான் சாப்பிடும், அந்த புல்லை பிடுங்கி கூட சாப்பிடாது. அப்படியே மான் கண்டு இன்று அதே போல் நீ இந்த உலகத்தில் நீ எப்படி வாழுகின்றாய், வாழணும், திருமணம் செய்யணும், வாழணும், அந்த வாழ்க்கையில் நீ எப்படி வாழுகின்றாய் இல்லையா? நுனி புல்லை அப்படியே அந்த புல்லு கூட பிடுங்கி வாழாமல் வாழுகின்றாயா, இல்லை நீ அந்த உயிர்களை எல்லாம் அடித்து கொண்டு உன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றணும், உன்னுடைய மனைவியை காப்பாற்றணும் நீ வாழுகின்றாயா? அதெல்லாம் நான் பார்த்து என்ன செய்கின்றேன், பொன்மகள் அகன்றதென்றும் பூமகள் அடைந்தா என்று. அதை அந்த நீ என்ன செய்கிற, இந்த பூவுடலை அங்கே போட்டுவிட்டு நீ வருகின்ற காலம் வரைக்கும் பூமகளும் உன்னை சேர்ந்து பின்னாறு வரைக்கும் மேலே நானுகன் தன்னால் போக்கி நகரர் பற்களுக்குள்ளாக்கி தானுனை தங்கமான தைலமா பதத்தில் மூழ்கி வானுனை மகளரத்தின மகிழ்ச்சி அதை சொல்கின்றார். பூமகள் உன்னை சேர்ந்து, அதாவது நீ உடலை பிட்டு அந்த நீ அங்கே வரும்போது உனக்கு அந்த ரத்ன சிங்காசன பௌத்து கிடைக்கும் மகனே என்று அற்புதமான விஷயத்தை பகவான் சொல்லிட்டுறாரு. ரொம்ப தெளிவான விஷயம். நீங்கள் இதில் இந்த விஞ்சில் நம்ம சொல்லும்போது நிறைய பேர் என்னடா இது அப்படி அவர் சொல்கிற அரிகோவலசர் சொன்னதே நீங்கள் தவறுன்னு சொல்லுகின்றீர்கள். நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கும், கோபம் இருக்கும். ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி தேர் திருவிழா நடக்காத, அதெல்லாம் பார்க்காதேன்னு சொன்னவர் இங்கே தேர் திருவிழான்னு எப்படி சொல்லலாம்? இல்லை என்ன காரணத்துக்காக இப்படி சொல்லலாம்? நித்தம் திருநாள் நடத்துன்னு எப்படி சொல்லலாம்? ஒரு விஷயம் நாம் சரியாக சொல்லி கொண்டு போனால் சரியாகவே சொல்லணும். அது நாம் தவறு அப்படியே உருட்டி சொன்னால் அது சுத்தமாக சுத்தமாக மாறிடும். அந்த கருத்து மாறிவிடும், அந்த எண்ணங்கள் மாறிவிடும். திருவிழா, நித்தம் திருவிழா என்றாலே நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சு, நித்தம் திருவிழா என்றாலே தினமும் நீ தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்து பிரார்த்தனை செய்தவுடன் தியானம் செய்து நீ வெளியே வரும்போது உன் மனம் அகமகிழும். அதுதான் திருவிழா. நீ அங்கேயே பட்டாசை கொளுத்தி அதை கொளுத்தி நீ அந்த காவடியை தூக்கிட்டு போகிறதுனால, காவடி தான், வாகனமும் காவடியும் ஒன்று தான், தூக்கிட்டு போகிறதுனால உனக்கு நித்தம் திருவிழா கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம சரியாக ரொம்ப கவனமாக பார்க்கணும், ரொம்ப கவனமாக பார்க்கணும் நண்பர்களே. அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். மகனே உனக்கு மகா செல்வமாகி வரும் சுகமே போயிரனவே சொல்லி அனுப்பலுற்றார் அனுப்ப திருமால் அருமை மகவேதுரைக்கும் மனு புகழு பெற்ற வைகுண்டமெதுரைப்பார் பாவிவரு நீசன் பண்ணி வைத்த பாட்டை எல்லாம் ஆவியறிந்தென்னுடைய அங்கமெல்லாம் சொருதையாம் என்று வைகுண்டர் இசைய தீருமாலும் அன்று மகனுக்கு அருளினது கேள்மாது இன்னீசன் நமக்கு இந்த யோகம் வரையும் மன்னீதங்கெட்ட மாத்தானாய் வந்ததினால் செய்தானதினால் திருமகனே அஞ்சாது மைதானமான
மா வாக்கு நமக்காச்சுதன